ஸ்கின் கேர் நம்ம பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேசியிருக்கோம். பட் ஸ்கின் கேர் பண்ணுறதுனால என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வரலாம், அதெல்லாம் நார்மலாக அப்நார்மலாக அது உங்களுக்கு செட் ஆகுதாங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், நான் டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், சீரம்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே குட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் பேட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இது எது நம்மளுக்கு குட், எது நம்மளுக்கு பேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டு ஸ்டார்ட் வித் ஃபேஸ் வாஷ், ஏன்னா இதைத்தான் நம்ம டே டு டே பேசிஸில் யூஸ் பண்ணுறோம். உங்கள் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னே உங்கள் ஸ்கின் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும், ஆர் நார்மலாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக பீல் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ் அண்ட் ஹைட்ரேட்டட், விச் மீன்ஸ் இட் இஸ் குட். அதை தவிர நீங்கள் ஃபேஸ் வாஷ்ல இருந்து ரொம்ப எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னே பிக்மெண்டேஷன் எல்லாம் போயிடும், டேன் எல்லாம் போயிடும். நோ, ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சர்ஸோட பர்பஸ் டு கிளென்ஸ் வித்தவுட் ரிப்பிங் யோர் ஆயில். ஸோ உங்கள் ஸ்கின்னை இன்னும் ட்ரை ஆக்காமல், இன்னும் டேமேஜ் பண்ணாமல், அழுக்க எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலை. அஃப்கோர்ஸ் அதில் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் உங்களோட மிச்ச ஸ்கின் கேர் ப்ராடக்டோட அது நல்லா ஒத்து போகணும், அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும், உங்கள் ஸ்கின்னை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் உங்களோட கிளென்சர்ஸ் அண்ட் ஃபேஸ் வாஷஸ் ஹெல்ப் பண்ண போகுது. பட் இதே உங்கள் ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சர்ஸ் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது, பேசும்போதெல்லாம் வந்துட்டு இங்கெல்லாம் அப்படியே விரியுது, அதே மாதிரி தோல் ரொம்ப உறிஞ்சி வருது, ஸ்கின்னே ரொம்ப ரெட் ஆகுது, எக்ஸசிவாக ஆக்னி வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுங்க. ஆக்னி பர்ஜிங்குமே நீங்கள் கிளைகாலிக் ஆர் சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது வரலாம், இது நார்மல் தான். ஏன் ஈவன் விட்டமின் சி இருக்கிற கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு வரலாம். பட் இட் குட் ஜஸ்ட் பி 1 or 2. அது இல்லாமல் ரொம்ப பொறியாக மூஞ்சி ஃபுல்லாக வருதுன்னா எஸ், யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் டிஸ்கண்டினியூ தி கிளென்சர். உங்கள் கிளென்சர் ஓவர் ட்ரையாகவும் ஆக்கக்கூடாது, ஓவர் ஆயிலியாகவும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் ஜஸ்ட் ஃபீல் பர்ஃபெக்ட். இதில் யூசர் பர்ஸ்பெக்டிவ் ஃபீல்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு அந்த கிளென்சர் பிடிக்கல, எனக்கு கிளென்ஸ் பண்ண ஃபீல் இல்லை, எனக்கு என் முகம் ரொம்ப டல்லாகவே இருக்குது, ஆயிலியாகவே இருக்குது, எனக்கு இல்லை ஓவராக ட்ரை ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது செட் ஆகல, அதுலேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யோர் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசரோட பர்பஸ் இஸ் டு ஹைட்ரேட். ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்ட உடனே யூ ஷுட் ஃபீல் வெல் ஹைட்ரேட்டட் அண்ட் கொஞ்சம் ஒரு ப்ளம்பி ஃபீல் சில பேருக்கு பிடிக்கும். ஸோ இஃப் யூ ஃபீல் தட் தென் எஸ், இட் இஸ் குட். இதே உங்களுக்கு ஆயிலி ஆர் காம்பினேஷன் ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடும்போது உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷும் கொடுக்கணும், அது ரொம்ப எண்ணெய் வழிகிற மாதிரி உங்கள் மூஞ்சை காமிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அது கொடுத்துருச்சுன்னா தென் தட் மாய்ஸ்சரைசர் இஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார் யூ. மாய்ஸ்சரைசருமே நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாகவே இருக்குது, பத்தலை, இன்னஃபாக இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தென் யூ கேன் ஸ்விட்ச். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின்னுக்கு போடும்போது இன்னும் எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தென் அகெயின் யூ கேன் ஸ்விட்ச். இதுவுமே ஒரு யூசர் பர்ஸ்பெக்டிவ் தாங்க. நீங்கள் ரைட்டான ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க காலையில் போடுற மாய்ஸ்சரைசர் சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவியாகவும், அதே மாய்ஸ்சரைசர் நைட் போட்டால் கரெக்டாகவும் இருக்கிறதும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இன் தட் கேஸ் காலையில் ஒன்று நீங்கள் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணலாம், இல்லை காலையிலேக்கு லைட் மாய்ஸ்சரைசரோ நைட்டுக்கு கொஞ்சம் ஹெவியான மாய்ஸ்சரைசரோ யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர்லையுமே பேட் ரியாக்ஷன்ஸ் வரலாங்க, விச் இஸ் ஸ்கின் ரொம்ப தோல் உரியிறது, ஸ்கின் ரொம்ப ரெட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் இருந்தால் இம்மீடியட்லி ஸ்டாப் த ப்ராடக்ட். Acne purging again ingredient normal if you are actually using a moisturizer with salicylic acid. Moisturizer is only to moisture your skin, again not to bright your skin or not to treat your pigmentation. உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுனால உங்கள் போர்ஸ் ரிடக்ஷனும் அடிஷ்னலாக அதில் நடக்கும். சன்ஸ்க்ரீன் பாதி பேருக்கு செட்டே ஆகாது. அதில் காமன் ரீசன் வந்து யூசர் பர்ஸ்பெக்டிவ் தான், நம்மளுக்கு பிடிக்கலங்கிறது மட்டும்தான். ஆனால் சன்ஸ்க்ரீனால் ரியாக்ஷன்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. சில சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இது யூஸ்வலாக உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், ரொம்ப ரெட் ஆகிற ஸ்கின் இருந்துச்சுன்னா சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே முகம் எரியிறது, ரொம்ப ரெட் ஆகுறது, குட்டியாக ரேஷஸ் வருது, கண்ணில் இருந்து ரொம்ப தண்ணி வருது, விச் ஜஸ்ட் இண்டிகேட்ஸ் அந்த சன்ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபில்டர்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலி செட் ஆகலை அண்ட் யூ ஹாவ் டு டெஃபினெட்லி ஸ்விட்ச் ஃப்ரம் தட் சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீனில் இருக்கிற இதை விட பெரிய பிரச்சனை நம்மளுக்கு போட்டால் க்ரே ஆகுது, எண்ணெய் வடியுது, ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, இதே நம்ம முகம் கழுவிட்டு வந்தால் ஸ்கின் நல்லாயிருக்கு. இதெல்லாம் சன்ஸ்க்ரீனோட ரியாக்ஷன் கிடையாதுங்க, இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு காரணம் நம்மளோட ஸ்கின் டைப். ஒன்று, நம்ம ஸ்கின் டைப் கொஞ்சம் டார்க்கர் ஷேட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அதுவும் அன்இவன் ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா டார்க்காக இருக்கிற ஏரியாஸ் இன்னும் டார்க்காக தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது வந்துட்டு ஒரு நார்மலான ரியாக்ஷன் தான். யூ ஜஸ்ட் ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் வித் யோர் சன்ஸ்க்ரீன். ரெண்டாவது, பில்லிங். சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம்
அப்படியே தோல் உறிஞ்சி வர மாதிரி வருது. இட்ஸ் ஆக்சுவலி தோல் உரியறது கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ரொம்ப திக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸசிவாக நீங்கள் லேயரிங் பண்ணுறதுனால அது அப்படியே வெளியில் வர்றது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சன்ஸ்க்ரீனில் இருந்து வாட்டர் பேஸ்ட் சன்ஸ்க்ரீனுக்கு மாறும்போது இந்த ரியாக்ஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி ஆக்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காமனாக வரக்கூடிய சில ரியாக்ஷன்ஸ் இருக்குங்க. அது வந்துட்டு நார்மலாக அப்நார்மலாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒன்று பர்ஜிங், விச் இஸ் அ வெரி காமன் ரியாக்ஷன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் ஸ்கின் பர்ஜ் ஆகிறது ரொம்ப நார்மல். இதுக்கு காரணம் அது பண்ணுற எக்ஸ்ஃபோலியேஷன், அடியில் இருக்கிற டெட் செல்ஸை மேலே கொண்டு வந்து தோல் உரிய வைக்கிறது. இதனால அடியில் இருக்கிற பிளாக்கேஜும் நம்மளுக்கு மேலே வரும், விச் இஸ் த டக்ட் பிளாக்கேஜ். அதனால தான் உங்களுக்கு ஆக்னி பர்ஜிங் வருது. இது குட்டி குட்டியாக வருது, 1-2 வருது அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். இட் இஸ் வெரி வெரி நார்மல். அது ஒரு 2 weeks to 4 weeksல கண்டிப்பாக செட்டில் ஆகிடும். பட் இதே ரொம்ப பிக் ஆக்னிஸ், ரொம்ப பெயின்ஃபுல் ஆக்னிஸ் அப்படின்னா தென் ஸ்டாப் அண்ட் இமீடியட்லி ரீச் அவுட் டு யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். ரெண்டாவது ரெட்னஸ், எக்ஸ்ட்ரீம் ரெட்னஸ் ஆர் மினிமல் ரெட்னஸ். இது சில மெடிக்கேட்டட் ப்ராடக்ட்ஸில் வந்தால் ஓகே, உங்கள் டெர்மட்டாலஜிஸ்டே சொல்லியிருப்பாங்க இது போட்டால் இந்த மாதிரி வரும், வந்ததுன்னா ரீச் அவுட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் ஓடிசிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ல அப்படி வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க. You don't even have to go back to it. தேர்ட் ரியாக்ஷன் ட்ரைனஸ். ட்ரைனஸ் வந்துட்டு மினிமலாக எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது வரலாம். அது 100% நார்மல் தான். நீங்கள் ஒரு 2-3 days அந்த ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணிங்கன்னா இட் வில் செட்டில் டவுன். ஸோ அந்த ட்ரைனஸ் வரும்போது அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக பீல் ஆகுறது, கண்ணை சுற்றி கொஞ்சம் லைட்டாக பீலிங் இருக்கிறது, இட்ஸ் ஓகே. ஆனால் அது உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணாது, விச் மீன்ஸ் ரொம்ப எரியுறது ஆர் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் மினிமலாக ட்ரையாக இருக்குது அவ்வளோதானா. 3 days ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டு ஸ்கின் நார்மல் ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த ப்ராடக்ட்டை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. விச் இஸ் லைக் வீக்லி ஒன்ஸ் இனிஷியலி, அப்புறம் வீக்லி ட்வைஸ். அப்படி நீங்கள் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணும்போது நார்மலாக இருக்குது ஸ்கின்னா பர்ஃபெக்ட், ஜஸ்ட் கோ ஹெட் வித் இட். ஆனால் ஓவராக பீல் ஆகுது, அப்படியே கண்ணை சுற்றியெல்லாம் பயங்கரமாக பீல் ஆகுது, வாயை சுற்றி பயங்கரமாக பீல் ஆகுது, எரியுது, எது பட்டாலும் எரியுது அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டாப் அண்ட் ரீச் அவுட் டு யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் இமீடியட்லி. ஸோ உங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதோ இல்லையோ முதல்ல அது உங்களோட ஸ்கின்னை 10 ஸ்டெப் பிஹைண்ட் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதோட ரியாக்ஷன்ஸு நார்மலாக அப்நார்மலான்னு தெரிஞ்சுக்க வேண்டியதும் ரொம்ப 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 முக்கியம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தட். உங்களுக்கு இந்த ஸ்கின் கேர் ரியாக்ஷன்ஸில் எனக்கு ஏதோ ஒரு அப்நார்மலான ரியாக்ஷன் வந்திருக்கு, இது நார்மலாக அப்நார்மலான்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் போடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.